இந்த மால வேலை தொழிலுக்காக கடந்துள்ளதற்காக தொழிலுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டோம். நம் கண்களுடைய ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம். துதியின் மத்தியில் வாசம் செய்கிறீர்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இது அருமையான மாலை வேலையிலே தொழிலுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும். இந்த வேலையிலே நாங்கள் எடுக்கும் போன்ற காரியங்கள் யாவற்றுக்கும் நீரே எங்களோடு இருந்து எடுக்கின்ற பாடல்கள், ஜெபங்கள் மற்றும் மாறாமல் இருக்கின்ற வேதாகம பகுதி யாவற்றோடு தெய்வீக பிரசனத்தின் வரலாற்றும் ஆசீர்வாதமும் நம்மை இந்த நேரத்தில் திடப்படுத்தி வருகின்ற மூலமாக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. நாம் இந்த வேளையிலே ஆரம்பமாக பாடல் புத்தகத்தில் 68வது பாடலை பாடுவோம். தேவபிதா எந்தன்மை பாடலில் 68. தேவபிதா எந்தன்மை பரலோ, தேவபிதா எந்தன்மை பரலோ, ஆசாரிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை அவருக்கும் கிருபையும் சமாதானமும். அன்புக்குள்ளே இந்த நாளிலே நம் தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத ஆராய்ச்சிக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட பகுதி நாம் கடந்த வாரத்தில் பார்த்த ஆதியாகமும் தொடர்ச்சி. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது ஆதியாகமும் 1 to 11 வரை. அது தொடர்ச்சியாக இன்று ஆதியாகமம் 12 to 50 பகுதிக்கு நாம் முதலில் அந்த இறுதி பகுதியை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1
ஒன்றாவதோட இறுதி பகுதி என்ன நடக்கின்றது? பாபிலோடு நடந்த பிரிவு. அங்கே இருந்து என்ன பட்டிருக்காரு? மக்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு தனித்தனி மொழிகள் பாஷைகளும் உருவாகி ஒரு புதிய தலைமுறைகள் அந்த இடத்துல இருந்தாப்படுகின்றது, தொடங்கப்படுகின்றது. ஒரு பாஷை என்றால் அந்த பாஷைக்கு பேசுகிறவர்கள் 2 பேர் தனியாக போய் ஒரு புதிய சந்ததியை உருவாக்குவார்கள். இங்க இருந்துதான் என்ன பண்றது? தனித்தனி சந்ததிகள் உருவாக்குறது. இதுவரைக்கும் அவர்கள் பழுகி பெருகி ஒன்றாக இருந்த போது ஆணவத்தின் நிமித்தம் என்ன பண்றாங்க? என்னுடைய பெயரின் நிமித்தம். யாருடைய நிமித்தம்? மனிதர்களுக்கு என்ற ஒரு பெயரின் நிமித்தம் வானத்திற்கேற்ற ஒரு கோபுரத்தை கட்ட விரும்பினார்கள். அதை கண்டுதான் கடவுள் அவர்களை பிரித்தார். எதற்காக பிரித்தார்? அவருடைய சொந்த எண்ணத்தில் உள்ள ஒரு குறைபாடு. அவர்கள் கடவுளை மதிக்கவில்லை. அந்த இடத்துல யாரை குறிக்க விரும்புகிறார்கள்? அவர்களை தங்களையே தங்கள் மகிமைப்படுத்திக் கொள்ள. கடவுளை மகிமைப்படுத்த அந்த கோபுரம் ஒன்றும் கட்டப்படவில்லை. தங்களை உயர்த்துவதற்காக அது என்ன பண்ண கட்டப்பட்டது. அப்படி கண்டு கடவுள் அதற்கு என்ன பதிலடி கொடுத்திருக்கார்? வெவ்வேறு பாஷைகளை பேசி பிரித்து விடுகிறார்கள். அப்படி பிரித்து சென்றவர்கள் புதிய ஒரு கூட்டமாக உருவாக்குகிறது. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய பகுதியில் மோசேவின், அதாவது இந்த இடத்துல நீங்க பார்க்கணும்னா புதிதாக ஒரே ஒரு தலைமுறையை அவர் பிடித்து கொண்டு வருகிறார். யாருடைய தலைமுறைகள் இதை நீங்க பார்த்தீங்கன்னா செருகு என்ற ஒருவனை தேர்ந்தெடுத்து அங்கே இருந்து தொடக்கமாக நாகோர் மற்றும் தேராகு, கடைசியாக வந்ததுதான் யார்? ஆபிரகாம். அந்த வம்சத்தின் வழியாக ஒரு புதிய வம்சாவளியை கடவுள் தேர்ந்தெடுக்கிறார். அதனுடைய பெயர்கள் தான் ஒவ்வொரு வம்சாவளியிலும் ஒவ்வொரு தலைவர் பெயர் தான். வம்சாவளியை நடித்து வந்தவர் யார் என்றால் மூத்த குடும்பத்தில் மூத்தவர் பெயர் தான் அந்த குடும்பத்தின் பெயராக. இன்று நம் குடும்பத்தின் பெயர் எடுக்கின்ற போது பெரியவர்களிடத்தில் எடுக்கின்ற பெயர் குடும்பத்தில் மூத்தவராக இருந்த பெயர் தான் தொடர்ச்சியாக வரும். அவர் காலம் பின்சென்ற பிறகுதான் யாரும் அடுத்த குடும்பத்தில் மூத்தவர்கள் பெயரை பின்தொடர்வார். இன்றளவும் நம்முடைய தாத்தா பெயரை குறிப்பிட்டு பிறகுதான் தெரியும். இன்று நம்முடைய பெற்றோர்கள் பெயரை சொல்லுகிறோம். அதே போல தலைவர்கள் வந்தது எப்படி கணக்கெடுக்கப்பட்டது என்றால் இந்த குடும்ப தலைவர்கள் வழியாக. அதில் வந்தவர்கள் தான் இந்த செருகு, நாகோர் மற்றும் ரேகம். இதில் நீங்க பார்க்க வேண்டியது வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. இந்த வம்சாவளியில் வந்தவன் தான் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கின்ற போது யாரு கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன் இருக்காது. வேதாகமத்துல கடவுளுக்கு மிகவும் பிரியமானவன் என்று இருக்கின்றதா? இந்திய பகுதியில் இருக்கு. 12ஆம் தொடக்க பகுதியில் என்னவா இருக்கு? கடவுள் அவனுக்கு அழைப்பு விடுத்தது மட்டும்தான் இருக்கு. அதற்கு முன்பதாக இந்த ஆபேல், அதாவது அந்த மக்கள், இஸ்ரேல் மக்களில் எப்படி இருந்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் பிற கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். பிற கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் யாரும் இந்த ஆபிரகாமும் ஒருவனாக இருந்தார். அவருடைய வம்சாவளியில் வந்தவர்களுக்கு ஒரு கடவுள் உண்டு. இதை தவிர்த்துதான் யார்? இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்து? ஆபிரகாம் விசுவாசித்தான். விசுவாசம் உண்டு அவர் மேல். யார் மேல? கடவுள் மேல் விசுவாசம் உண்டு. இதை தவிர்த்து அவனுக்கு சொந்தமாக குடும்ப வழிபாடில் ஒரு கடவுள் இருந்திருந்தது. அவன் நல்லவன் என்று எங்கும் தனியாக குறிப்பிடவில்லை. கடவுள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் இப்படிப்பட்ட விசுவாசி, அவன் கடவுளின் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு நடக்கிற பிரியமான பிள்ளை என்று எந்த ஒரு குறிப்புகளும் இல்லை. அவன் சராசரியாக ஒரு மனிதன். எப்படி மற்றவர்கள் எல்லாம் இருக்கிறதோ அதே போல சராசரியாக இவனும் இருந்தான். நோவாவை தேர்ந்தெடுத்த போது கதையை வேற. நோவா எப்படிப்பட்டவனாக? கடவுளின் விசுவாசிகளில் இதுவும் புஸ்தகம். அவனை கடவுள் காப்பாற்றியதே அவனுடைய விசுவாசத்தை குறித்து. ஆனா அந்த இடத்தில் கடவுள் அவனை தேர்ந்தெடுத்ததுக்கு எந்த ஒரு ரீசனும் நம்ம இடத்துல சொல்லலாம். அவனோட வாழ்க்கையை குறித்து நமக்கு குறிப்பிடவில்லை. ஏனென்றால் இவன் இதற்கு முன்பதாக இருந்தது ஒரு பாவியான வாழ்க்கை. அதற்கு அப்புறமாக தான் அவனை கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது அவனுக்கு என்ன கடவுளின் விசுவாசம். அது இந்த இடத்துல நாம் வாசிக்க வேண்டிய முதல் பகுதியில் நீங்க பாருங்க அவர் எப்படி கடவுள் அழைக்கின்றார் என்று. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி
பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்தேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் நானும் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறார். இந்த இடத்தில் கடவுள் முதலில் ஆதாமின் காலத்தில் ஆதாம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன? உங்கள் மூலமாக இந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற ஒரு வாக்குறுதி அவர் எடுத்திருக்கிறார். பழுகி பெருகுங்கள் என்றது அவருடைய வார்த்தை. இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? அவர்கள் மூலமாக ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை எங்கே முடிக்கின்றார்? நோவாவிற்கு கொடுக்கின்றார். நோவாவின் காலத்தில் பாவம் பெருகிய போது கடவுள் இதை கண்டு அதை அழிக்கின்றார். அழித்ததற்கு பிறகு மீண்டுமாக நோவாவின் மூலமாக உருவாக்க நினைத்தாலும் மீண்டும் என்ன ஆயிற்று? பாவத்துக்குள்ளாக விழுந்தது. அப்போது மீண்டுமாக இவர்களை ஆசீர்வதிக்க, உலகத்தை மீண்டும் ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்பம் தான் யார்? நபர் ஆபிரகாம். இவர் மூலமாக என்ன சொல்கிறார்? உலகம் உள்ள பூமியில் உள்ள யாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். கடவுள் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? அழைக்கும் போது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். நல்லா பாருங்க, பாபேல் கோபுரத்தை கட்டியது அனைவருக்காகவும் தங்களுக்கு என்று ஒரு பெயரை உருவாக்க நினைத்தார்கள். ஆனால் கடவுள் என்ன பண்ணார்? தகர்த்து போட்டார். ஆனா இந்த இடத்துல யாரென்றே தெரியாத ஒரு மனிதனை கடவுள் அழைத்து என்ன பண்ணார்? பெரிய கோபுரத்தை உண்டு வைக்குவேன். இவரை எடுத்து நான் சகல பூமியில் உள்ள எல்லாரையும் நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று அழைக்கின்றார். இந்த இடத்துல அவனுக்கு பெரிய நாமத்தை உண்டு பண்ணுவேன். அவனுக்கு என்று ஒரு பெரிய ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். உன்னை கொண்டு நான் சகல பூமிகளையும் ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட அழைப்பை அவன் கொடுக்கின்ற போது அவன் என்ன செய்கிறான்? அந்த அழைப்பை ஏற்று கடந்து வருகின்றான். இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம், அவன் கடவுளின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தது நிமித்தமல்ல, இவன் மூலியமாக அடுத்து வர சந்ததிகள் என்ன செய்யும்? கடவுளை தேர்ந்தெடுத்தாலும் கூட மனிதனான தன்னுடைய இயல்பு நிலைமைக்கு திரும்பி விட்டான். எப்படி திரும்புகிறானா? இவன் சந்ததி மொத்தமும் வம்சாவளிகள் தொடர்ந்து வருகின்றது. யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மற்றும் யாக்கோபின் மகன்கள் வரைக்கும் இந்த தலைமுறைகள் வரும். இவர்கள் ஒவ்வொருவரும் வருகின்ற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாவத்துக்குள்ளாக விழுந்து விடுவார்கள். முதலில் இந்த ஆபிரகாமை பார்ப்போம். இவன் செய்து பார்ப்போம். தன் மணியை சகோதரி என்று கூறி அவனை தள்ளிவிடுகிறான். தன்னுடைய வீருக்காக அவன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய மனைவியை தள்ளிவிடுகிறான். இப்போதுதான் யார் வருகிறார்? வந்து அந்த விஷயத்தை கடவுள் தடுக்கின்றார். என்ன? அவளை திருமணம் செய்யாத. என்ன சொல்றார்? அவள் வேறொருடைய மனைவி. இந்த இடத்தில் கடவுள் அறிவிக்கின்ற போது அவன் வயிற்றில் என்ன பண்ணுகிறான்? கடவுளுடைய விசுவாசத்தில் அவனுக்கு ஒரு சாபமும் கிடைத்திருக்கிறான். என்ன விசுவாசிகளே என்ன பண்ண முடியும்? அவருடைய வேலைக்காரியோ அவருடைய மனைவியோ ஒரு புதிய வாரிசை உருவாக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. இதை குறித்து அவன் கண்டு அவனை அங்கிருந்து என்ன பண்ணுகிறான்? வெளியேற்றுகிறான். மீண்டுமாக யாருக்கு? ஆபிரகாம் தான் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். புதிய வம்சத்திற்காக அவர்களுக்கு கடவுளுக்கு ஜெபத்தை எடுக்கிறார். இங்க பார்க்க வேண்டிய காரியம், முதல் காரியம் அவன் செய்தவர் தன் மனைவியை தள்ளி விடுகிறார். இரண்டாவது ஒரு காரியம் என்ன? தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு மனைவியின் வேலைக்காரியோடு அந்த இடத்துல தனக்கு சந்ததி இல்லை என்று, யாரு? வம்சாவளி தன்னை பின்தொடர்ந்து வர வம்சாவளி ஏதும் இல்லை என்று இவன் தன்னச்சியாக என்ன மனைவியின் பேச்சு ஆதாரை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல முதல் குமாரனை இப்படி ஈட்டெடுத்த அந்த குமாரன் மனைவி மீண்டுமாக கர்ப்பவதியாக வயதான காலத்தில் கடவுளுக்கு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? என்ன கொடுத்தாரு? ஈசாக்கு என்ற ஒரு முதல் மலை அவர்கள் இடத்தில் கொடுத்தார். நீங்க பார்க்க வேண்டிய காரியம், ஈசாக்கு அந்த இடத்தில் வருவதற்கு முன்பதாக அவர்கள் விசுவாசத்தில் போனார்கள். அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த வயதான காலத்துல என்ன பண்ணுங்க, நான் பிள்ளை பெறுவனாக தலைமுறை உண்டாகுமா என்று அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக இருந்தார். அப்போது கடவுள் அவர்களை அழைத்து என்ன சொல்கிறார்?
என்ன சொல்கிறார்? இந்த பகுதியை நீங்க பார்க்கணும்னா ஆபிரகாமின் 12 25 உள்ள அந்த இடத்துல கடவுளை அவன் விசுவாசம் எழுந்த போது கடவுள் அவனை வெளியே அழைக்கின்றார். அழைத்து வானத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களை என்ன பண்ண சொல்றார்? எண்ணி இப்படி உன் சந்ததிகளை நான் என்ன பண்ணுவேன், பெருக பண்ணுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தை அவன் இடத்துல என்ன பண்ணுறார், கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நான் அவனுக்கு கொடுக்க போகிறேன், நீ என்ன பண்ணுவேன், விசுவாசம். அப்படி சொல்லி அவனுக்கு அடுத்த நொடியே அவனுக்கு என்ன நடக்கும், குமாரனை பெறுகிறார். அவனுக்கு ஈசாக்கை இந்த இடத்தில் ஈசாக்கை பெற்ற பிறகு தன்னுடைய வேலைக்காரன் மகன் அங்கே விளையாடுவதை கண்டு என்ன சொல்றது, பொறாமைப்பட்டு அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்றார். மனமில்லாம நம்ம அனுப்ப தயாராகும் போது கடவுளுக்கு என்ன சொல்றார், வழியாக வந்த இவன் சந்ததியும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் என்று கடவுள் அவனையும் வேறெடுக்கின்றார். அப்போது ஆபிரகாம் வழியாக வருகின்ற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குறுதியை கடவுள் என்ன பண்ணி கொண்டுதான் இருக்கின்றார், காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றார். இந்த இடத்துல அவன் மதித்தவை சென்று விட்டான். இது தவறல்லவா? அவன் தன் மனைவியை விட்டு வேறொருவோடு உறவு கொள்வது என்ன தவறல்ல. தவறில் விழுந்தவனை கூட கடவுள் மன்னித்து அதற்கும் என்ன பண்ணுகிறாரோ அந்த மகனையும் நான் ஆசீர்வதிப்பேன், அவனும் ஒரு பெரிய தலைமுறையாக உருவாக்குவேன், அவனுக்கும் ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுவேன் என்று சொல்கிறான். இந்த இடத்தில் ஆபிரகாமை முடித்து இரண்டாவதாக வருகின்ற வம்சங்களின் தலைவர் யார்? பல குழந்தைகளை பெற்று ஆபிரகாம் வயதான காலத்தில் தான் மரித்தார். அடுத்து இப்போது குடும்ப தலைவராக இருப்பது ஈசாக்கும் மற்றும் யார் முக்கிய கதாபாத்திரமாக யாக்கோபு யார்? ஈசாக்கோட யார்? மகன், இளைய மகன், இரண்டாவது மகன் தான் இந்த யாக்கோபு. முதல் மகனின் பெயர் ஏசா. இந்த ஏசாவும் யாக்கோபுக்கு என்ன தொடர்பு? இருவரும் சகோதரர்களாக இருந்தார்கள். இதில் யாக்கோபு தன் பெயருக்கு ஏற்றபடியே எப்படிப்பட்டவனாக, ஏமாற்றக்காரனாக, பயனஞ்சகன், அப்படிதான் குறிப்பிடுகிறது. எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஏமாற்றக்காரனாக, பயனஞ்சகனாக இருந்தான். மூத்த முதல்வன், பெற்றோருக்கு கீழ்ப்படுகின்ற நல்ல பெரியார். இந்த இடத்தில் ஈசாக்கின் இடத்திலிருந்து அடுத்து தலைமுறைக்கு தன் ஆசீர்வாதத்தை கொடுக்க அந்த இடத்தில் யார் அழைக்கிறார்? யாக்கோபு தான் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். முதல் புதுவனை அவன் அழைக்கின்றார். அப்போது இவன் அவரைப் போல ஆட்டுமையை தரித்துக் கொண்டு வந்து என்ன பண்ணுகிறான், நான் தான் என்று அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டாலும் கூட அவனால் அது முழுமையாக என்ன பண்ண முடியல, அவனால் அனுபவிக்க முடியல. அவன் அங்கே இருந்து என்ன பண்ணுகின்றான், கடந்து செல்கின்றான். யாரோடு? தன்னுடைய மனைவியோடு கடந்து செல்கிறான். தன்னுடைய மாமா வீட்டில் அவன் என்ன பண்ணுகிறான், இருக்கிறான். இந்த இடத்தில் அவன் அதோடு நிற்கவில்லை. முதல் தவறு, அவன் தன் தந்தையை ஏமாற்றி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். இரண்டாவது, அவன் 3 மனைவிகளை மீண்டும் திரும்பும். இந்த இடத்தில் முதல் மனைவி யார்? அதாவது அவன் முதல் மனைவியை போட்டு மொத்தம் 4 மனைவிகள். அவனுக்கு எத்தனை மனைவிகள்? மொத்தம் 4. அவன் விரும்பியது ஒரே ஒரு தான். ஆனாலும் கூட என்ன பண்றான், மீதி 3ஐயும் அவன் திருமணம் செய்து இதில் குடும்பத்தில் குழப்பம் வருகிறது. அவன் விரும்பியது ராகம். இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், இவன் மீண்டுமாக பாவத்திற்குள்ளாகிறான். கடவுள் தேர்ந்தெடுத்து வழிநடத்த வேண்டும் என்று விரும்பியவர்களே மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுகிறார், பாவத்திற்குள்ளாக விழுகிறார்கள். அதற்காக கடவுள் கொடுத்த வாக்குறுதியாக என்ன பண்ணுறார், மாற்றவில்லை. மீண்டும் அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணுறார், ஒரு போராட்டத்துக்கு பின்பு யாரோ போராடுகின்றார். கடவுளுடைய தூதனோடு ஒரு போராட்டத்தை ஏறெடுக்கின்றார். இப்படி அவன் போரிட்டு அவரோடு சண்டையிட்டு காயங்களிட்டும் கடவுளின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறான், பெற்றுக் கொள்கிறான். அடுத்த தலைமுறையாக வருகின்றதுதான் யார், இந்த யாக்கோபின் மகன். 37ஆம் அதிகாரத்திலிருந்து 50ஆம் வரைக்கும் இவர்கள் தான். யாரு? யாக்கோபின் மகன். இந்த யாக்கோபின் வம்சத்தின் வெளியில் எத்தனை பேர்? மொத்தம் 12 பேர். இந்த 12 பேரில் யாக்கோபுக்கு பிடித்த மகன் யார்? யாரு? யோசேப்பு தான் பிடித்த மகனாக. இந்த இடத்தில் நீங்க பார்க்க வேண்டிய காரணம், அவர்களிடத்தில் இருந்த உறவு முறை. அதாவது
தகப்பன் அந்த கடைசி மகனுக்கு மிகவும் பிரியமாக அவன் மேல் மிகவும் பிரியமாக இருந்ததை கண்டு மீதி இருக்கின்ற மகன்களுக்கு என்ன பொறாமை அந்த இடத்துல உண்டாயிருக்கு. இந்த பொறாமையை கண்டபோது அவர்கள் யாவரும் ஒரு 10 பேர் கூட என்ன பேசுறாங்க, இவனை கடத்தி நாம் கொலை செய்து விடலாம், இவனை நாம் கடத்தி கொலை செய்து விடலாமா. இந்த இடத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர்கள் கடத்தி கொலை செய்ய மனமில்லாமல் அவர் என்ன பண்ணுகிறார், எகிப்து தேசத்திற்கு விட்டு விடுகிறார். இதன் மூலமாக அவன் அந்த இடத்துக்கு கடந்து சென்று பல துன்பங்களின் நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டு மீண்டுமாக இந்த ராஜாவால் 2வது மிகப்பெரிய அதிகாரத்தையே பெற்றவனாக அவன் திரும்பி இவன் மூலமாக அங்கே இருக்கின்ற எகிப்து தேசமும் பிற தேசங்களும் என்ன பண்ணும், தப்பித்தது அல்லவா. ஒரு பெரிய பஞ்சம் வருகின்றதுல யார் காப்பாற்றுகிறது நிமித்தம் இவனுக்கு 2வது அதிகாரத்தை ரோமானுக்கு 2வது அதிகாரத்தை இவனிடத்தில் உள்ளது. அப்போது அங்கே கடந்து வந்த இவனுடைய குடும்பம் அவர்கள் செய்த தவறுகளை எண்ணி என்ன பண்ணுறாங்க, அவனிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். மீண்டுமாக அவன் அந்த இடத்துல ஒரு வாசகத்தை எடுப்பான். ஆதியாகமம் 50:20 அந்த வசனத்தை வாசகம். தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு தடவை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்படினார். வேதாகம ஆராய்ச்சியிலே இது ஒரு திருப்புமுறையாக எப்படின்னா, இந்த வசனத்தை குறிப்பிடுகிற போது இவனுடைய வாழ்க்கையை மட்டும்தான் இது என்ன பண்றான் குறித்து சொல்லுகிறான். நீங்க என்ன கொலை செய்யப்பாரு, ஆனா கடவுள் எனக்கு வேறு பாதையை உண்டாக்கினார், வேறு ஒரு பாதை எனக்காக உண்டு பண்ணினார். நீங்கள் செய்வது என்ன தீமையாக இருந்தது, அதை கடவுள் என் வாழ்க்கையில் நன்மையாக மாற்றி அனைவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கை அளிக்கின்றதாக நடந்திருந்தார். ஆனால் வேதாகம ஆராய்ச்சியின்படி இவர்கள் குறிப்பிடுகின்றது கடவுள் முதல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 3 இதுவரைக்குமே கடவுளுடைய செயல்பாட்டின் கீழ் தான் என்னப்பட்டது, இது நடந்து கொண்டே வருகின்றது. இவர்கள் மனிதர்கள் பாவங்கள் செய்து கொண்டேதான் இருப்பார். அவர் என்ன பண்ண மாட்டார், மனம் திரும்ப மாட்டார்கள் என்று கடவுள் எண்ணி அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமின் சந்ததியிலும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்ன ஒவ்வொருவரும் பாவத்திற்குள்ளாக விழுந்து கொண்டே வந்தார்கள் அல்லவா. இதை கண்டு கடவுள் அவர்கள் என்ன பண்ணணும், கைவிடுவது. கடவுள் வாக்குறுதியை திரும்ப பெற்றுக் கொண்டாரா, நீ என்ன பண்ணிவிட்ட, பாவத்தை செய்து விட்டாய் என்று வாக்குறுதியை பெற்றுக் கொண்டாரா. இந்த இடத்தில் நோவா பாவத்திற்குள்ளாக விழுந்த பிறகு அந்த இடத்துல அவரோடு தொடர்பு ஏதாச்சும் நேரிட்டு நோவா பாவத்துக்குள்ள விழுந்தாங்க இப்படி பழக்கத்துக்கு. அதுக்கப்புறம் கடவுள் அவரோடு சந்திக்கிறாரா, பேசுறாரா. ஆனா இந்த இடத்துல ஒவ்வொரு தடவும் தவறு செய்து கொண்டே இருக்கின்ற போது கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருந்த வாக்குறுதியை என்ன பண்ணணும், மாற்றமே இல்லை. முதல் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை தள்ளிவிட்டார், வேலைக்காரனோடு ஒரு புதிய சந்ததி உருவாக்கினார். அதே போல அந்த தவறுகள் எல்லாம் செய்து வந்தாலும் அவனை மன்னித்து மீண்டுமாக கடவுள் அவனுக்கு ஆசீர்வதித்தார். அதே போல யாக்கோபு என்று வருகின்ற போது ஈசாக்கு வம்சாவளியும் அவர் ஆசீர்வதித்தார், யாக்கோபின் வம்சாவளியும் அவர் ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்கின்ற போது கடவுள் அந்த இடத்துல என்ன பண்ணலாம், கைவிடவே இல்லை. அவர் சொல்லுகின்ற வண்ணமாக நீங்க பார்க்க வேண்டும். என்னாகும் புத்தகம் 23:19 வருஷம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனிக்கும் நிறைவேற்றாது இருப்பாரா. இந்த இடத்துல உங்களுக்கு வாக்களித்தும் வாக்கு மாறாது. உங்களுக்கு வாக்களித்தும் கடவுள் வாக்கு மாறுவாரா, அவர் ஒன்றும் மனிதன் இல்லையே. பொய் சொல்வதற்கு அவர் ஒன்றும் மனிதன் இல்லையே. இந்த இடத்தில் ஆபிரகாமை அழைத்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை ரட்சிப்பின் வாழ்வுகளாக அழைத்து மீண்டும் அவர்களை ஆசீர்வதிக்க நான் ஒரு புதிய தலைமுறையை தேர்ந்தெடுத்தேன். அதுதான் யாரு, ஆபிரகாமின் வம்சத்தின் வழியாக நான் மீண்டும் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு தொடக்கமாக தான் யார் இந்த ஆதியாகமும் பகுதி இருக்கின்றது. இது எல்லாத்துக்கும் ஒரு துவக்க காரணம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு காரியமும் இவர்கள் வம்சாவளிகளும் எங்கே
இந்த முழு புஸ்தகத்தின் தொடக்கமாக. ஆதியாகமம் என்பது என்ன? இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆதியாகமம் முதல் மூலம், முதல் தான் மூலம் என்று சொல்லுவாங்க. அதாவது தொடக்கம், முதல் அப்படின்றது. ஆதியாகமன்றதுக்கே முதல் தொடக்கம், இங்கதான் ஆரம்பம். இந்த பகுதியில் வருகின்றது எல்லாமே ஒரு புதிய கதைக்களாக, புதிய வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்கிற பகுதியாக. இதை நீங்கள் கண்ட போது இதற்கு அடுத்து என்ன நடந்தது என்பதுதான் நம்ம என்ன பண்ணுவோம். தொடர்ச்சியாக வருகின்ற பகுதியில் பார்ப்போம். தினத்தில் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை என்ன சொல்கிறார்? அவர் திரும்ப பெறவில்லை. அவர் மனிதன் ஒண்ணும் பண்றல்லவா, நீ செய்த தவறுக்காக உன்னை நான் மன்னிக்க மாட்டேன், ஒரு பொழுதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? மனிதர்கள் போல் நான் கொடுத்த வாக்கை மீறுவது. இந்த இடத்தில் அவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்கை என்ன பண்ணார்? அவர் கடைசி தலைமுறை வரைக்கும், அதாவது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நீங்க பார்க்க வேண்டும் என்றால் 500-600 ஆண்டுகள் அவர் செய்த பாவங்கள் அநேகமாக இருந்தாலும் அவர்களை மீண்டும் மீண்டும் கடவுள் ரட்சிப்பு பாவங்களாக பாவிகளாக இருந்தவர்களை மீண்டும் பெரிய சந்ததிகளாக உருவாக்கி கொண்டே வந்தார். இந்த இடத்தில் அந்த கடைசியாக இருந்த 12 பேர்களும் புதிய கோத்திரங்களாக உருவாக்க காரணமாக இருந்தது கடவுளின் வழிகாட்டுதல். இவர்கள் முதலிலே கடவுள் வழியை கைவிட்டு இருந்தால் அங்கே அவர்களுடைய பகுதி முடிந்து விட்டிருக்கும். ஆனால் கடவுள் அங்கே என்ன பண்ணுறது? கைவிடுவது. இந்த இடத்தில் நீங்க பார்க்க வேண்டிய காரியம் ஒரு தொடக்கமாக ஒரு வம்சாவளியை குறித்து சொல்லுவது. இந்த வம்சத்தின் வழியாக நான் என்ன பண்ண உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தையும் உங்களை நேசிக்கின்ற அங்கே பிரவேசிக்கவும் உங்களுக்கு என்று ஒரு பெரிய பேரியம், இந்த சந்ததி வழியாக வந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணும் பெரிய பேரியம் நான் உருவாக்குவேன் என்ற வாக்குறுதி அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவார்? நிறைவேற்றி வந்தாதானப்பா. இவர்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அதை நாம் என்ன பண்றோம் பகுதிகளை இதை தொடர்ந்து நாம் வருகின்ற வாரங்களில் எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு பாட புத்தகத்தில் 626வது பாடலை பாடுவோம். எண்ணில் அடங்கா சோஸ்திரம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஸ்தோத்திரம் சுவாமி என்றென்று நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் அதன் மேல் உள்ள ஆலயம். வாழ்கின்ற யாவும்
யாவும் தேவாவும் மனிதை உணர்ந்து பாவய மனுக்குலம் யாவும் தேவாவும் மனிதை உணர்ந்து சிலுவை தியாகத்தை கண்டு ஓயா துதி பாடுதே ஆயனில் அடங்கா சோஸ்திரம் சுவாமி என்றென்றும் நான் வாழ்வேன். நாம் யாவரும் எங்களுடைய ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த வேலையிலே படைக்கப்பட்ட காணிக்கைக்காக மனக்கு நடி செலுத்துகிறோம். இது மனமுகந்து படைத்த ஒவ்வொரு நாடுகளிலும் நீ பேப்பராக தொட்டு ஆசீர்வதித்து இன்னும் அநேக நன்மையை செய்யத்தக்க ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் அளித்தருமாய் வேண்டிக் கொள்கிறோம். அதே போல இந்த வேலையிலே நாங்கள் இங்கே செல்கின்ற போது வருகின்ற போரத்தின் முதலாம் நாளில் உடைய ஆலயத்திற்கு கடந்து உடைய வார்த்தைகளை கேட்கவும் உடைய பாடல்களை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் பலத்தையும் தந்தருமாய் வேண்டிக் கொள்கிறோம். வரமுடியாத ஒவ்வொரு கருத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்களையும் ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேலையிலே இருக்கின்ற பெரியவர் முதல் சிறியவர் வரை அவர்கள் கருத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஆசீர்வதியும் விளைவின நேரத்திலும் நீரே அவர்களோடு இருந்து திடமாய் விளைவித்து ஆசீர்வாதத்து வாழ்வுக்குள்ளாக அவர்களை வளைத்துச் செல்லும் சிறமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேலையிலே தனிப்பட்ட சகோதர இடத்துக்கு ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் ஆசீர்வதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே ஆமென். நாம் யாவரும் எழுந்து கடவுள் வாசலை பெற்றிருப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கிருபையோ கடவுளே நண்போ பரிசுத்தாவே ஐக்கியமோ உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 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 தேவ ஆசீர்வாதத்தோடே ஆடியாரை ஆடிருப்போம். வார்த்தையேனும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தீரும். இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் தடைக்கு உம்மை வாழ்த்தித் தொழுவோம். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். என் உள்ளம் நாமத்தை